அனைவருக்கும் இனிமையான வணக்கம். ரசிகன் என்கிற தலைவர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் ரசிகன் என்கிற தலைவர் நிகழ்ச்சியிலே ஒரு ரசிகன் வந்திருக்கின்றார். அந்த ரசிகன் யார்? அந்த ரசிகன் யார் என்று பார்ப்பதற்கு நீங்கள் ஆவலாக இருப்பீர்கள். ஆவல் என்பது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று, எதிர்பார்ப்பு என்பது எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஒன்று. அந்த எதிர்பார்ப்பை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதுதான் டான் தமிழொலியின் ரசிகன் என்கிற தலைவனின் கடமை. இன்றும் ஒரு சூப்பரான ரசிகர் ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் இந்த ஸ்க்ரீனில், மிகப்பெரிய இந்த ஸ்க்ரீனில் வரப்போகிறார். அதே போன்று அவருக்கு பிடித்த அந்த நடிகர் இந்த சிறிய ஸ்க்ரீனில் வரப்போகிறார். ஆகவே பெரிய ஸ்க்ரீனில் ரசிகன் வரப்போகிறாரு, சிறிய ஸ்க்ரீனில் அவருடைய தலைவன் வரப்போகிறார். இந்த ரசிகன் எதற்காக அந்த தலைவனை விரும்புகின்றான் என்று இந்த ரசிகன் கூற போகிறார். அதே போன்று இந்த நடிகன் இந்த ரசிகனை எப்படி மதிக்கின்றான் என்பதையும் இந்த நிகழ்ச்சி எடுத்துக்காட்டப் போகின்றது. இதுதான் ரசிகன் என்கிற தலைவன். நிகழ்ச்சி சூப்பராக போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் பிகில் குமார் இருக்கிறார். இது போன்ற ஒவ்வொரு நடிகர்களின் ரசிகர்கள் எதிர்வரும் காலத்தில் உங்களுக்காக வரப்போகிறாங்க. இந்த நிகழ்ச்சி மூலியமாக வரப்போகிறாங்க. இந்த நிகழ்ச்சி மூலியமாக 2 விஷயங்கள் நடக்க போகுது. ஒன்று, உங்களுடைய நடிகன், அவர் நடித்த திரைப்படங்கள், அவர் நடித்த திரைப்படங்களில் வந்த சிறப்பான காட்சிகள், இவையெல்லாம் வரப்போகுது. இன்னும் ஒன்று, நீங்கள் ஒரு ரசிகனாக அந்த நடிகரை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத பிகில் குமார் போன்ற ரசிகர்கள் சொல்ல போகிறாங்க. ஸோ வெறித்தனமான ரசிகர்கள் இருக்கும் வரைக்கும், வெறித்தனமான படங்கள் வரும் வரைக்கும் இந்த சினிமாவும் வாழ்ந்து கொண்டிருக்கும், சினிமாவை ரசிக்கும் ரசிகர்களும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்படி இருக்கிற நேரம் மக்களை கவரக்கூடிய விதத்தில் நடிகர்கள் தங்களது நடிப்பை வெளிக்காட்டுகிறார்கள். ஒரு பயங்கரமான ஒரு பில்டிங் எல்லாம் அப்படியே எரிந்து கொண்டிருக்கிறது, மிக பயங்கரமாக எரிந்து கொண்டிருக்கிறது. ஹீரோ போகிறாரு, பார்க்குறாரு, எல்லாரையும் பார்க்குறாரு, சுற்றி நின்று அவர் இருக்கக்கூடிய அவ்வளோ பேரையும் பார்க்குறாரு. அந்த பில்டிங் எரியும் போது அப்படியே ஜம்ப் பண்ணுறாரு அந்த பில்டிங்குள்ளே. அங்கே போனால் அந்த பில்டிங்குள்ளே போய் பார்க்குறாரு. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அம்மா, அப்பா, ஒரு குழந்தை, எல்லாரும் அப்படியே துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பாயிறாரு, உள்ளுக்கு போகிறாரு. அப்படியே ஒரு குழந்தைய ஒரு கையில் எடுக்கிறாரு, அந்த ஐயா ஒரு கையில் எடுக்கிறாரு, அந்த அம்மா ஒரு கையில் தூக்குறாரு. அப்படியே சர்ன்னு வராரு. அப்படியே கேமரா எடுத்திங்கன்னா அவர் சர்ன்னு கீழே வந்துடுவார். எல்லாத்தையும் அவங்களுக்கு ஒப்படைச்சிட்டு நன்றி நன்றி, பாய் பாய், எல்லோரும் நல்லா இருங்க அப்படின்னு சும்மா அப்படியே தட்டிட்டு வருவார். அந்த நெருப்பு அப்படியே அவருடைய ஷர்ட்டில் அப்படியே எரி, அப்படியே சும்மா நெருப்பை அப்படியே தட்டிட்டு நம்ம ஹீரோ என்ன செய்கிறாரு, அப்படியே சும்மா கேமராவில் அப்படியே க்ளோஸ் ஷாட் வைக்கிறாங்க. தந்த நெருப்பையே துச்சமாக மதித்து ரசிகர்களுக்காக உயிர் கொடுக்கக்கூடிய தலைவன் அப்படிங்கிற ஒரு உணர்வு எங்களுக்கு வந்து. உங்களுடைய நடிகன், உங்களுடைய தலைவன், நீங்க வெறித்தனமா தலைவன் தலைவன் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர், சொல்லுங்க ஜி, பொருத்தமான ஹீரோயின் யார்? அவருக்கு இவங்க தான் பொருத்தம். என் தலைவனுக்கு இவங்க தான் பொருத்தம். என் தலைவனுக்கு இவங்க தான் சூப்பரான ஜோடி. இந்த ஜோடியை விட்டால் வேற ஜோடி கிடையவே கிடையாது. பிகாஸ் என் தலைவனும் இவங்களும் நடிச்சா எல்லா படமும் மாஸ் மெகா ஹிட். ஸோ அப்படின்னு நினைக்கிற ஹீரோயின் யார்? எந்த தலைவனுக்கு பிடிச்ச ஜோடினா சிம்ரன் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரியமான தோழி, எப்படி படம் தெரியுமா, மாஸ் படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ படம் நடிச்சிருக்காங்க சூப்பராக. பிரியமானவளே மறந்துட்டேன், பிரியமானவளே. ஸோ பிரியமானவளே மாதிரி ஒரு சிம்ரன் கேரக்டர் தான் எங்கள்ட தளபதிக்கு செட் ஆகும். வேறு யாரும் இல்லை, எங்கள்ட சிம்ரன் தான். சிம்ரன் தான் மாஸ். ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒவ்வொரு ஹீரோயினோட நடித்தா அந்த படம் வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு கெமிஸ்ட்ரி. இந்த நடிகையோட நடித்தா நிச்சயம் கெமிஸ்ட்ரி தான் வெற்றி பெறும். இந்த நடிகையோடைய லவ் சீன்ஸ், அதாவது காதல் காட்சிகள், இதில் அந்த நடிகர் வந்துட்டாருன்னா அது மெகா ஹிட் ஆகிடும். இப்படிலாம் ஒவ்வொரு நடிகர்களுக்குமான ஃபிலாசபி இருக்குது. அந்த ஃபிலாசபியில் அந்த கெமிஸ்ட்ரியில் தன்னுடைய நடிகனுக்காக எத்தனை ஹீரோயின் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? என் நடிகன் த்ரிஷாவோட நடித்தா சூப்பர் ஹிட், என் நடிகன் நயன்தாராவோட நடித்தா சூப்பர் ஹிட், என் தலைவன் சிம்ரனோட நடித்தாள் சூப்பர் ஹிட்.
எத்தனையோ படங்கள், எத்தனையோ காட்சிகள் அந்த மாதிரி ப்ரூஃப் பண்ண சாட்சியமாக சொல்லலாம். எது எப்படியோ இந்த ரசிகன் என்கிற தலைவன் நிச்சயமாக உங்களை கவர்ந்திருக்கும், கவரக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கும். காரணம், ரசிகர்களுடைய மனசில் என்ன இருக்குது அது நாங்களும் ஒரு ரசிகனாக இருந்து பார்த்தா தான் தெரியும். அது விஜயாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், விக்ரமாக இருக்கட்டும், எல்லா நடிகர்களுடைய ரசிகர்களும் இப்படி வரப்போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில், இந்த மாதிரி ஒரு மிக பிரம்மாண்டமான திரையில் வரப்போகிறாங்க. இது பார்ப்பதற்கு நகைச்சுவையாக கூட இருக்கலாம். நகைச்சுவை தான். வடிவேலும் ஒரு நகைச்சுவை நடிகர் தான். இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வடிவேலை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். வடிவேலை பற்றி பேசுகிறோம், வடிவேல் ஜோக்க சொல்கிறோம், ஆஹா வந்துட்டாயா வந்துட்டா அப்படின்னு சொல்கிறோம், கிளம்பிட்டாயா கிளம்பிட்டா அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் வடிவேல் அவர் நடித்த திரைப்படங்களில் வந்த காட்சிகள். அதையே இன்று வாழ்க்கையில் பேசி கொண்டிருக்கும் போது கூட அதை நாங்கள் பாவிக்கிறோம். உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்கிட்டீங்களா, இந்த மாதிரியான வார்த்தைகள் இதெல்லாம் வடிவேல் தன்னுடைய திரைப்படங்களில் நடித்து காட்டியது. அது இன்று வாழ்க்கையோடு வாழ்க்கையாக பின்னி பிணைந்து போய்கொண்டிருக்கின்றது. ஸோ அதனால் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம். விஜய் நடித்த படங்களை எடுத்தால் ஏராளமான படங்களில் விஜய் நடித்திருந்தாலும் கூட ஒரு சில படங்கள் இன்னும் மக்கள் மனதை விட்டு அகலாத படங்களாகவும் விலகாத படங்களாகவும் இருந்தது. அப்படி ஒரு ஹீரோ அவருடைய பஞ்ச் டயலாக்ஸ் தொடர்ச்சியாக எங்களுடைய இன்றைய ரசிகன் பிகில் குமார் அவருடைய பஞ்ச் டயலாக் எல்லாமே பேசி காட்ட போகிறார். விஜய் எங்களோட தளபதியோட பஞ்ச் டயலாக் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ எம் வெயிட்டிங், அந்த மாதிரியான பஞ்ச் டயலாக் தான், சும்மா மாசிட்டான பஞ்ச் டயலாக். அது மட்டும் இல்லாமல் எங்கட தளபதி சொல்லுவார் தெரியுமா, வேட்டை 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 வேட்டக்காரன், அதில் அந்த மாதிரி டயலாக் எல்லாம் எங்களோட பஞ்ச் டயலாக். நடிகர்கள் அவர்களுடைய பஞ்ச் டயலாக் என்ற அந்த பஞ்ச் வார்த்தைகள், பஞ்ச் அடி, அதுகளில் தான் அவங்க ட்ரெண்டிங் ஆகிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தன் தலைவன் சொன்ன அந்த பஞ்ச் அதுதான் அவங்களுக்கு வேத வாக்கு. என் தலைவன் இப்படி சொல்லியிருக்கிறாரு, என் தலைவன் இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஒன்று சொல்லியிருக்காரு, ஐ எம் வெயிட்டிங், ஐ எம் வெயிட்டிங். இப்படி பஞ்ச் டயலாகுகள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு தளபதி பஞ்ச் டயலாகுகள் நிறைய இருக்கு. விஜய்க்கே ஏராளமான பஞ்ச் டயலாகுகள் இருக்கு. ஆரம்பத்தில் யார் தோல்வி அடைகிறாங்கிறது முக்கியம் இல்லை, ஆரம்பத்து கடைசியில் யார் வெற்றி பெறாங்கிறது தான் முக்கியம். விஜய் வாய்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா சாதாரணமாக விஜய் வாய்ஸ் எல்லாம் யாருக்கும் வராது. விஜயுடைய குரலை எடுத்து பேச வேண்டும் என்றாலே அதுக்கு ஒரு ட்ரைனிங் ஒன்று வேணும். அதே மாதிரி அஜித்குமாருடைய குரலை எடுத்து பேச வேண்டும் என்றாலே அதுக்கும் ஒரு ட்ரைனிங் ஒன்று வேணும். அதுக்கு ஒரு வித்தை ஒன்று இருக்கின்றது, அது ஒரு டெக்னிக் ஒன்று இருக்கின்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகர்களுக்கும் அவர்களது குரலை எடுத்து பேசுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை எதிர்வரும் காலங்களில் நாங்கள் செய்யலான் இருக்கோம். எனவே தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜான் தமிழொலியின் ரசிகன் என்ற தலைவன். இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஞாயிறும் காலை 11 மணிக்கு உங்கள் டான் தமிழொலியில் பார்க்கலாம். ரசிகன் என்கிற தலைவன் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்று இளைய தளபதியாக இருந்தவர் இப்போ தளபதியாக இருக்கிறாரு. தளபதி விஜயினுடைய ரசிகன் ஒருவர் எங்களோடு பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் திரையில் காட்டிகிட்டு இருக்கிறோம். அவர்தான் பிகில் குமார். ஓகே பிகில் குமார், சொல்லுங்க. உங்கள் தலைவனை பற்றி பேசுனீங்க. எஸ், உங்கள் தலைவனை பற்றி நிறையா விஷயங்கள்லாம் சொன்னீங்க. உங்கள் தலைவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, உங்கள் தலைவன் நடித்த படங்களில் எந்த படம் மாஸ் ஹிட், எந்த படம் மெகா ஹிட் சொன்னீங்க. உங்கள் தலைவன் உங்களுக்குள்ள இருக்கான் என்றால், எங்களுக்குள்ள தான் இருக்காரு. அந்த நடிகன் உங்களுக்குள் இருக்கான் என்றால் மாஸ், அந்த நடிகரை போல் நீங்கள் வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து கொண்டு தான் வாழ்ந்து காட்டணும். என்னுடைய தலைவன் இப்படி இருக்கிறான், நானும் என்னுடைய தலைவன் ரேஞ்ச் ரோவரில் போகிறான், நானும் ரேஞ்ச் ரோவரில் போகிறேன். என் தலைவன் ரேஞ்ச் ரோவில் போகிறான், நான் சாதாரண மோட்டார் பைஸ்கல்ல போகிறேன், மோட்டார் சைக்கிளில் போகிறேன். என் தலைவன் நினைச்சவனு ஹெலிகாப்டரில் போகிறான், நான் நினைச்சவனு ஸ்கூட்டியில் போகிறேன், ஸ்கூட்டரில் போகிறேன். எனவே தலைவனை போன்று வாழ நினைத்தோம் என்றால் அது முடியாது, அது நடக்காது, நடக்கவும் முடியாது. அது நடந்தால் உலகம்
அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஒரு படம் நடித்தால் அவருக்கு 50 கோடி கிடைக்கிறது. நீ ஒரு படத்தை போய் பார்த்தால் உனக்கு வெறும் 500 ரூபாய் முடிகிறது. சூப்பர் சூப்பர். உன்னுடைய தலைவன் நடித்த படம் 150 கோடி வசூலில் குவிக்கிறது. ஆனா தியேட்டர்ல இருந்து உன் வீட்டுக்கு ஆட்டோ பிடிச்சி வரதுக்கு 150 ரூபாய் நீ கொடுக்கணும். சூப்பரா. ஒரு ரசிகன் தன்னுடைய தலைவனது திரைப்படம் ரிலீஸ் ஆகிற நேரம் அவன் கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறான். ஆனா வீட்டில் உன் குழந்தைக்கு பால் இல்லை. ஓ நாங்களும் ஊத்துறோம் பிகில். தீபாவளிக்கு கூட பட்டாசு கொளுத்தாத ஒரு ரசிகன் தன்னுடைய தலைவனது திரைப்படம் ரிலீஸ் ஆன கைக்கு 1000 ரூபாய் செலவழித்து பட்டாசு வாங்கி கொளுத்துறான். ஓ நாங்களும் போட்டோம் வெடி. தன்னுடைய தலைவனின் திரைப்படம் திரைக்கு வந்திருக்கு. சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரவாரம். சோ இந்த மகிழ்ச்சி, ஆரவாரம், சந்தோஷம் இது எல்லாமே காரணம் சினிமா. அப்படியாக இருந்தாலும் கூட இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சினிமாவை. உண்மைதான். சினிமா பலரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. சரி, நீ சொல்ற சரி. ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சினிமா இல்லை என்றால் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளே இல்லை, பாடல்கள் இல்லை, திரைப்படங்கள் இல்லை. அப்படிப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் ஆயிரக்கணக்கானோர், லட்சக்கணக்கானோர், அவங்களுடைய தொழில் எல்லாம் சிறப்பா நடக்கணும்னா சினிமா இருக்கணும். சினிமா வேணும். உங்களுடைய தலைவன் நடிகன் நடித்த மிக மோசமான திரைப்படம் என்றால் எதை சொல்வீர்கள்? எங்கட தளபதி நடித்த படத்தில் மிக மோசமான படம்னு ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்ல மாஸ் படம் தான். ஆனால் எங்கட தளபதி நடித்த ஏதோ கொஞ்சம் ஃப்ளாப்பான படம்னா பைரவா. கொஞ்சம் ஃப்ளாப், கொஞ்சம் தான், சரியா, ஃபுல்லாக இல்லை. ஸோ எங்கட தலைவன் மாஸ் நடித்தா மாஸ், படம் நடித்தா மாஸ். எங்கட தலைவனுக்காக உயிரையும் கொடுப்போம், அதில் எந்த அப்செட்டும் இல்லை, உயிரையும் கொடுப்போம் எங்கட தலைவன் தளபதி. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திரைப்படங்கள் எல்லாமே நல்ல கதை தான், நல்ல கதை அம்சம் கொண்டவை. ஆனால் அதை இயக்கிய இயக்குனர் இடத்துல தவறு விட்டுருப்பாரு. சரியா சொன்னீங்க. அதான் போட வேண்டிய வசனத்தை போடாம விட்டுருப்பாரு, எடுக்க வேண்டிய ஷாட்டை எடுக்காம விட்டுருப்பாரு, அந்த அழுத்த வேண்டிய பட்டன் அழுத்தாம விட்டுருப்பாரு. அந்த ஷாட் வரல, அந்த சீன் போகல, படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹீரோவுக்கும் அந்த ஹீரோயினுக்கும் செட்டே ஆகலப்பா. ஓ அதுல ரெண்டு பேருக்கும் லவ் சீன் நல்லாவே இல்ல. யாருப்பா இயக்குனர்? நீங்களா சார்? என்ன சார் லவ் சார் சீன் எடுத்து வச்சிருக்கீங்க? என் தலைவன் நாங்க பாருங்க மாசா இருக்கிறாங்க சார், சார்ட்டர். அந்த ஹீரோயின் பாருங்க சார். திரைப்படங்கள் தோல்வி அடைவதற்கான காரணங்கள் 1000 இருக்கிறது. அத்தனை காரணங்களையும் அப்படியே நடிகர் மேல போட்டுறாங்க. நீதான் ஏன் காரணம்? அது இந்த படம் ஒழுங்கா வரல, நீதான் காரணம். சரி, அவர் சொல்ற கதை சரியில்லை, ஓ நீ கதையை சூஸ் பண்ண விதமே சரியில்லை அப்படின்னு நடிகர் மேல அவர் சொல்ற. சரி, நடிகர் என்ன சொல்றாரு? இந்த சீன்ல நான் நல்லா நடிச்சிருக்கேன், இந்த சீன் நல்லா வந்திருக்கு, எனக்கு சம்பளமும் நீங்கள் நல்லா கொடுத்தீங்க, நானும் நல்லா நடித்தேன், சண்டை காட்சியாக இருக்கட்டும், காதல் காட்சியாக இருக்கட்டும், எல்லா காட்சியிலையும் நான் நல்லா நடித்தேன், நான் ஏன் படம் வந்து ஓடலை அப்படின்லாம் பல கேள்விகள். சரி, இப்போ அடுத்து ஒரு சூப்பரான ஒரு கேள்வி. கேள்வியுடைய தலைவன், உங்களுடைய தலைவன் நடித்த திரைப்படத்தில் சிறந்த ஒரு தயாரிப்பாளர்னா யாரை சொல்லுங்க? எத்தனையோ தயாரிப்பாளர்களோடு அவர் நடிச்சிருக்காரு, எத்தனையோ தயாரிப்பாளர்களோட அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. உங்கள் அதாவது தளபதி விஜய்க்கு தன்னுடைய வெற்றி படங்களை தந்த தயாரிப்பாளர் யார்? எங்கட தளபதியை இந்த லெவலுக்கு கொண்டாந்தது அவங்களோட அப்பா S.A. சந்திரசேகர். அவர் தான் நல்ல ஒரு தயாரிப்பாளர். அது மட்டும் இல்லாமல் மெர்சல் பட தயாரிப்பாளரும் நல்ல ஒரு தயாரிப்பாளர், நல்ல செலவழித்து எடுத்தாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு தயாரிப்பாளர் தான் பிகில் படம் எடுத்தவங்க, அவங்களும் நல்ல தயாரிப்பாளர். ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர், ரெண்டு பேரும் ஒரு மாட்டு வண்டி மாதிரி. மாட்டு வண்டி நிறையா சொன்னீங்க. இந்த மாட்டு வண்டியிலே 2 சில்லுகளும் சரியான திசையிலே செல்ல வேண்டும்.
ஒரு சில வேளைகள் இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இடையில பிரச்சனை வந்துட்டு அந்த படமே ஸ்டாப் ஆயிரும், படமே நிறுத்தப்படும். சரியா சொன்னீங்க மாஸ். எங்க ஒரு இயக்குனரும் ஒரு தலைவர் ஒரு ஒரு தயாரிப்பாளரும் ஒன்றாக இணைந்து செயற்படுகின்றார்களோ அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறுது. அதற்கு எத்தனையோ படங்கள் சாட்சிகளாக இருக்குது. சாட்சிகளை பற்றி பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி பேசுகிறோம், நடிகர்களை பற்றி பேசுகிறோம், ரசிகனை பற்றி பேசுகிறோம். ஆனால் அந்த ரசிகனது வீட்டில் அடுப்பு எரிகின்றதா என்று கேட்டால் இல்லை. சரி சரி, நீ சொல்ற சரி. தன்னுடைய தலைவனுக்காக ஒவ்வொரு ரசிகனும் பாடுபடுறான், உயிரை கொடுப்போம். நாளைக்கு காலையில் முதலாவது ரீல் நம்ம தியேட்டருக்கு தான் வரணும், நாளைக்கு காலையில் முதலாவது ஃபில்ம்லோடைய அந்த காப்பி நமக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம கிடைக்கும்போது அந்த தியேட்டருக்கு படம் வர்றதுக்கு முன்னாடியே இவன் போய் அந்த தியேட்டரில் நிற்கிறான், வாசலில் நிற்கிறான் 3 மணிக்கு. அந்த படம் திரைப்படம் திரைக்கு வந்து முதல் பார்க்கக்கூடிய 10 பேரில் ஒரு ஆளாக இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். பிகில் குமார் முதலாள். அதில் என்னையா தவறு இருக்கு? என்னுடைய இவங்களுடைய நடிகன், அவன் தலைவர் தளபதி, அவனுடைய படம் ரிலீஸ் ஆகுது. அந்த ரிலீஸை நாங்கள் பார்க்க போகிறோம். முதல் 10 பேரில் ஒருவனாக நான் இருக்க வேண்டும். அதான் யா கெத்து அப்படிங்கிற. தியேட்டர்ல இருந்து தியேட்டர் வாசல்ல இருந்து 10 பேரில் ஒருவனாக இருந்து செல்ஃபி ஒன்று எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறான். அவனுக்கு லைக்ஸ் முக்கியம் கிடையாது. தன்னுடைய தலைவனுடைய படத்தை முதலாவது காட்சியை பார்த்தேன் என்ற அந்த பெருமை தான் அவனுக்கு வேணும். எங்கிட்ட தளபதிட படம். ரசிகன் எவ்வளவோ செய்கிறான், ரசிகன் என்னென்னமோ செய்கிறான். தன்னுடைய நடிகன் ஒரு தலைவனாக வர வேண்டும், சினிமாவிலே ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோவாக வர வேண்டும், அவர் எடுக்கிற படம் எல்லாம் நடிக்கிற படம் எல்லாம் ஹிட் ஆகணும். இப்படி பல கற்பனைகள் அவனுக்குள்ள இருக்கு. ஆனால் ஃபேமிலியை பற்றி நினைக்க மாட்டான். என்னைக்குமே தன்னுடைய குடும்பத்தை பற்றி அவன் நினைச்சதே கிடையாது, நினைக்க போறதும் கிடையாது. என்னையா குடும்பம்? என் குடும்பத்தில் என்னுடைய மனைவி என்னைக்காச்சும் எனக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காள்? இல்லை இல்லை, ஒரு நாள் இல்லை. அப்படியே அவ ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிட்டா தான் அது நாங்களும் கேட்டுருவோமோ? எங்கட தளபதியா எங்கட தன்னம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை அந்த தலைவன் சொல்கின்றான், அந்த நடிகன் சொல்கின்றான். அதை நீங்க கேட்குறீங்க, இந்த ரசிகன் கேட்குறான், நான் கேட்குறேன். எங்கட அப்ப இந்த ரசிகன் கேட்கிற அந்த தன்னம்பிக்கை வார்த்தை அந்த தலைவனிடமிருந்து வருகிறது. அப்ப அந்த தலைவன் தான் அவனுக்கு தெய்வம். இவன் வெறித்தனமான அன்பு வச்சிருக்கிறது அந்த தலைவன் மேல. எங்கட தலைவன். That's all your honor. சினிமாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம், சினிமாவிலே நடந்த உண்மைகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம், சினிமாவினால் சீரழியும் ஒரு சமூகத்தை பற்றி பேசுகிறோம். அதுக்கெல்லாம் வேற வேற நிகழ்ச்சி இருக்கு, விவாத நிகழ்ச்சிகள். ஆனால் இந்த நிகழ்ச்சி ஒரு ரசிகனுக்கான நிகழ்ச்சி, எங்கட ரசிகன் நிகழ்ச்சி. யாரா இருக்கட்டும். நாளைக்கே இந்த நிகழ்ச்சியில் வந்து 50 நடிகர்களை பற்றி சொல்ல போகிறோம், 60 நடிகர்களை பற்றி சொல்ல போகிறோம்லாம் வச்சுக்கிறோம். ரசிகன் ஒருத்தன் வேணும்யா. நாங்கள் இருக்கணும். இந்த டேன் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் இருக்குது, ஏராளமான நிகழ்ச்சிகள். எல்லா நிகழ்ச்சிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ரசிகன் இருக்கிறான், ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான். மைக்கேல் அவன் தான் அந்த நிகழ்ச்சியினுடைய தலைவன். அவனுக்கு அந்த நிகழ்ச்சியை பார்க்கணும். ஒரு தடவை மிஸ் ஆகிட்டானா அடுத்த தடவை அதை போய் யூடியூப்ல தேடி பார்க்குறான். இந்த நிகழ்ச்சி நேற்று போனதா, இந்த நிகழ்ச்சியில் யார் யார் பேசினார்கள், எதை பேசினார்கள், அது பயனுள்ளதாக அமைந்ததா, சமூகத்துக்கு அது சென்றதா என்று போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம், ரசிகன் இல்லை என்றால் எதுவும் இயங்காது. கரெக்ட். அது எதுவாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், ரசிகன் இல்லைன்ற சமூக சேவையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அங்கே ஒரு ரசிகன் வேணும். ரசிகன் என்கிற தலைவன். ரசிகன் என்கிற தலைவன் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஞாயிறும் காலை 11 மணிக்கு டேன் தமிழொலியில் நீங்கள் பார்க்கலாம். இன்றும் ஒரு ரசிகர் வந்திருக்கார், தீவிரமான ரசிகர், வெறித்தனமான ரசிகர். இந்த வெறித்தனமான ரசிகனுடைய ஒரு டான்ஸ், ஒரு நடனம் இப்போ உங்களுக்காக வரப்போகுது. இந்த நடனத்தை நீங்கள் பார்த்து ரசிக்க போறீங்க. அவருடைய நடிகன், அவருடைய தலைவன், அவர் ஆடின டான்ஸ் இவர் ஆட போறாரு.
பிகில் குமார் தலைவன், அதாவது இவருடைய நடிகன், அவருடைய டான்ஸ் எப்படி ஆடுறாரு, என்னென்ன ஸ்டெப் போடுறாரு, இப்படியெல்லாம் இவர் எவ்வளோ அழகாக அதை அவதானிச்சிருப்பார், பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். அவ்வளோ அவதானித்து அவர் எப்படி எப்படியெல்லாம் டான்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத தன்னுடைய மைண்டுக்குள் எடுத்து, தன்னுடைய இதயத்துக்குள் எடுத்து, மனதுக்குள் எடுத்து, அதை ஒரு சூப்பர் டான்ஸாக அவர் வெளிக்காட்டுறார். அவர் டான்ஸ் மாஸ்டரை வச்சு டான்ஸ் பழகி அந்த டான்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அல்லது அந்த டான்ஸை அந்த திரைப்படத்தில் கொண்டு வருவதற்கு அவர் ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று வாங்கியிருப்பார், கோடிக்கணக்கில் வாங்கியிருப்பார். ரசிகனுக்கு அதெல்லாம் தேவையில்லை. என் தலைவன் ஸ்க்ரீனில் ஆடுறாரா, என் தலைவன் ஒரு செம்ம டான்ஸு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரா, 10 பேர் சீட்டுக்கு மேலே ஏறி கை தட்டினோமா, அந்த சீட்டை நார கிழிச்சோமா, தியேட்டர்காரனுக்கு நட்டத்தை ஏற்படுத்தினோமா, வெளியில் வந்தோமான்னு இருக்கணும். உங்களுக்கே ஒரு டவுட் ஒன்று வருது இல்லை, இவர் யார், ரசிகனுக்காக பேசுகிறாரா இல்லை நடிகனுக்காக பேசுகிறானா, இல்லை இந்த ரசிகன் நடிகன் 2 பேருக்குமே இல்லாமல் இந்த ரசிகர்களுடைய குடும்பங்களை பற்றி பேசுகிறாரா அப்படிங்கிற ஒரு டவுட் ஒன்று உங்களுக்கு வருது. வரத்தான் செய்யும், வர வேண்டும். வந்தால்தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதில் எனக்கு ஒரு பெருமை. ஒவ்வொரு நடிகனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையே அதான். தான் நடிக்கும் படம் தன்னுடைய ரசிகர்கள் எல்லோரிடமும் போய் சேர்ந்து விடுகிறதா என்று கேட்டால் இல்லை. தான் நடிக்கும் படத்திலே சிறு சிறு மாற்றங்கள் கொண்டு வந்து, சிறு சிறு கதைகளிலே மாற்றங்களை கொண்டு வந்து அந்த படத்தை சூப்பர் ஹிட் படமாக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அதுவும் இல்லை. எனவே இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரசிகனும் ஒரு நடிகனும் சேர்ந்து ஒரு படத்தை வெற்றியடை செய்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அதான் ஒவ்வொரு திரைப்படமும் வெற்றியடைவதற்கான காரணமாக இருக்கின்றது. ஒரு திரையரங்குக்கு போயிட்டு ஒரு படத்தை பார்த்து இந்த படம் சூப்பரா இருக்கு, ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு, மச்சான் நீ போய் பாரு, இந்த படத்தை நீ பார்க்காட்டி வேஸ்ட் அப்படின்னு தன்னுடைய நடிகனை பற்றி தன்னுடைய இன்னொரு நண்பருக்கு சொல்றானே, அவன் போய் பார்க்குறான். அடுத்த நாள் அவன் பார்த்துட்டு இன்னொரு நண்பனுக்கு சொல்றான், மச்சான் மாசு சீனு மச்சான், ஒரு சீன்ல தலைவர் அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரு கொடுப்பாரு பாரு ஒரு அடி, சும்மா 50 பேர் சும்மா சல்லு 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 சல்லு. எனவே இந்த சினிமா இப்படி பலரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது, பலராலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. இந்த நிகழ்ச்சியும் அப்படிதான். ஒரு நடிகனுக்குள் இருக்கக்கூடிய ஒரு ரசிகனை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. வாரம் வாரம் நம்ம இதே கேள்விதான் எல்லா ரசிகர்கிட்டையும் கேட்டாலும் கூட ஒவ்வொரு ரசிகருக்கும் தன்னுடைய நடிகனை பற்றிய அபிப்பிராயங்கள் வேறு வேற இருக்கும். அவங்களாவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. விஜய்னா விஜயமாய் வாழ்றாங்க, அஜித்னா அஜித்மாய் வாழ்றாங்க. அவங்க நட உடை பாவனை எல்லாமே வித்தியாசமா இருக்கும். இப்படி பல நடிகர்களை பல விதமாக சந்தித்து கொண்டு அந்த நடிகர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். என்னுடைய ரசிகனை பற்றி, என்னுடைய நடிகனை பற்றி, என்னுடைய தலைவனை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்? எனக்கு என் தலைவனை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சினிமாவில் அவர் நடிக்கிறாரு, ஆனால் நேர் லைஃப்பில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, உண்மையாக வாழ்கிறாரு. அது எப்படி நீ கண்டுபிடிச்ச? உன்னுடைய தலைவன், உன்னுடைய நடிகன் வாழ்க்கையிலும் உண்மையாக வாழ்கின்றானா இல்லையா என்பதை நீ எதை வைத்து கண்டுபிடிச்சனா? அவனுக்கு நிறைய விஷயம் சொல்லுவான். வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது என் தலைவர் தான் ஏன் வந்தான், அவன் தான் உங்களுக்கெல்லாம் நிவாரண பொருட்கள் தந்தான். 3 வீட்டுக்கு ஓட்டு கூரைகள் உடைந்து இருந்தது. அந்த வீடுகளுக்கான ஓட்டு கூரைகளை, ஓடுகளை தந்து எல்லாம் மாற்றி தந்தார். அது எங்கள் தலைவரால் மட்டும்தான் முடிஞ்சது. ஒரு கிராமத்துக்கு தண்ணீரே இல்லை, எங்கள் தலைவர் வந்தார், அந்த கிராமத்துக்கு தண்ணீர் வந்துடுச்சு. இது எந்த அரசியல்வாதி செஞ்சான்? ஆனால் என்னுடைய தலைவன் செஞ்சாரு.
இதுதான் தலைவர் நடிகனை ப்ரமோட் பண்ணுவதற்கு, நடிகனை சந்தைப்படுத்துவதற்கு, நடிகனை மக்களிடம் கொண்டு போய் சேர்றதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ரசிகனது வாழ்க்கையை பார்ப்பதற்கு யாருமே இல்லை, வரப்போறதும் இல்லை. ரசிகனாக இருப்பது செம கஷ்டங்க, சரியான கஷ்டம். ஒவ்வொருத்தரும் ஒரு ரசிகனாக இருந்துப்பார். இதோ பாருங்க, ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஒரு நடிகனுக்காக என்னென்னலாம் செய்கிறாங்க. பாரு, திரையில் பாரு. எங்களோட தலைவருக்காக உயிரையும் கொடுப்போம். எங்களோட தளபதினா உயிர். எங்களோட ரத்தத்தில் ஓடுது எங்களோட தளபதி தான். எங்களோட உயிர். அவர் நடித்த எல்லா படமும் ஒரே நாளில் தியேட்டரில் ஃபர்ஸ்ட் டே போய் பார்ப்போம். என்னோட கூட்டம்லாம் பார்த்தீங்களா, எல்லா தளபதி ரசிகர்கள். தளபதிக்காக உயிரையும் கொடுப்போம். தளபதினா எதுக்கும் ஓகே. என்னோட தளபதி பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத ஒரு கிராமத்துக்கே தண்ணி தந்தார். பார்த்தீங்களா எப்படி படம்? கத்தி பார்த்தீங்களா, கத்தி துப்பாக்கி ஒளிஞ்சு கொடுப்பாரு ஷாட். பார்த்தீங்களா, அதான் எங்கிட்ட தளபதிங்க. ஒரு நடிகனது திரைப்படம் திரைக்கு வருகின்றது என்றவுடன் அதற்காக அவர்கள் படும் அந்த கஷ்டத்தை பார்த்திருப்பீங்க. இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் இந்த சினிமா இருக்கின்றது. சினிமாவை வாழ வைக்க வேண்டி வருகின்றார்கள். கொரோனா காலம் என்பதால் திரைப்படங்கள் வருவது முற்றாக குறைந்து விட்டது. திரைப்படங்களே இல்லை. கொரோனா நோ ஃபில்ம். யூடியூபில் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க, இணையதளங்களில் ரிலீஸ் பண்ணுறாங்க. திரைக்கு வந்து திரைப்படத்தை பார்க்கக்கூடிய வசதிகள் இல்லை. திரைப்படங்கள் மூடப்பட்டிருக்கின்றது. திரைப்படங்கள் வராத காரணத்தினால் மக்கள் திரைப்படங்களை பார்ப்பதில் இருந்து விலகி இருக்கிறாங்க. மக்களுக்கும் திரைப்பட கலைஞர்களுக்கும் இடையிலான அந்த தொடர்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது. இப்படி இருக்கும்போது நிறைய விடயங்களை பற்றி பேசலாம். இது டான் தமிழொலியின் ரசிகன் என்கிற தலைவன்.